السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணிதக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் பத்ருடைய போர்க்களத்திற்கு பிறகு நடந்த சில நிகழ்வுகளை, அதே நேரத்தில் யூதர்கள் எப்படி முஸ்லிம்களுக்கு தொல்லையையும் அதே நேரத்தில் கஷ்டங்களை தந்தார்கள், எப்படி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறினார்கள், ஒப்பந்தத்தை முடித்தார்கள் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் சுருக்கமாக பார்த்தோம். அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்தியதில் இன்னொரு யூதன் மிக முக்கியமானவன். அவன் யார் என்றால் கஅப் இப்னு அஷ்ரஃப் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு யூதன். இவனை பொறுத்தவரை இவன் நல்ல அழகுள்ள ஒரு வாலிபன், அழகுள்ளவன், அதே நேரத்தில் ஒரு செல்வந்தன், அதே நேரத்தில் இவன் நல்ல கவி பாடக்கூடிய ஒரு கவிஞர். இவன் என்ன பண்றானா, ஆரம்பத்தில இருந்தே மறைமுகமா முஸ்லிம்கள் மீது வெறுப்ப தூண்டி வந்தான். இந்த முஸ்லிம்களை என்னைக்காவது அழிச்சிட மாட்டாரா, இந்த முகமது என்னைக்காவது அழிச்சு முடிச்சிட மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்துல இருந்துச்சு. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இங்க இருந்து மக்காவுக்கு கிளம்பி போறான். மக்காவுக்கு கிளம்பி போய் பத்ருடைய போர்ல யாரெல்லாம் வந்து இறந்து போனாங்களோ அவங்களுக்காக அங்க போய் கவி பாடி அந்த மக்களுக்கு காஃபிர்களை இன்னொரு போரை நீங்க கொடுக்கணும், அடுத்த முறை நீங்க முஸ்லிம்களை வெட்டி வீழ்த்தணும், அவங்கள அடியோடு அடிக்கணும் அப்படின்னு வந்து கவி பாடி அவங்கள வந்து உற்சாகம் பண்றாங்க. அவங்கள போய் உசுப்பேத்தி விடுறோம். இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு அபூ சுஃபியான் கேட்கிறாரு அந்த காமிட்ட, உங்களுக்கு பிடிச்ச மார்க்கம் எது, உனக்கு உண்மையிலேயே பிடிச்ச மார்க்கம் எது, எங்களுடைய மார்க்கமா இல்ல முகமதுடைய மார்க்கமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், உங்களுடைய மார்க்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுதான் நேர்வழி சத்தியம் அப்படின்னா. நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலை வணக்கம் தான் நேர்வழி சத்தியம்னு காபு சொல்றான். சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்டா, பிறகு மதீனாவுக்கு வரான். மதீனாவுக்கு வந்து இவனுடைய அட்டுழியங்கள் ஒவ்வொரு நாளும் தொடரும். அல்லாஹ்வை பத்தியும் ரசூலுல்லாஹ்வை பத்தியும் கேவலமா அசிங்கமா கவி பாடுறதுதான் இவனுடைய வேலை. இது ரசூலுல்லாஹ் ரொம்ப தொந்தரவு கொடுத்த உடனே இவனுடைய கதையை யார் முடிக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான் ஒரு சபையில். அவன் கேட்ட உடனே முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இவனுடைய கதையை முடிக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க தலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. அது தலைவரா முஹம்மது இப்னு மஸ்லமாவை போடுறாங்க. அதே மாதிரி அப்பாத் இப்னு பிஷ்ர், அதே மாதிரி சில்கா இப்னு சலமா அப்படின்ற சில சஹாபாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவருடைய தலைமைக்கு கீழே போட்டு இந்த குழுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கொல்வதற்காக நியமிக்கிறான். இந்த குழு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் வந்து சில தவறான வார்த்தைகளை திட்டிக்கலாமா, அவனை கொலை செய்யணும்னா உங்களை சில வார்த்தைகளை என்ன பண்ணுவோம், திட்டுவோம், ஆனா அப்படி அதை திட்டிக்கலாமா, அது நீங்க அனுமதி தரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. நீங்க திட்டிங்க, தப்பு கிடையாது அப்படின்னு. இப்ப இந்த முஹம்மது இப்னு மஸ்லமா என்ன பண்றாரு, நேரா காபுடைய வீட்டுக்கு போறாரு. காபுடைய வீட்டுக்கு போய் காபுடைய சொல்றாரு, காபே, இப்படி முஹம்மது ஒருத்தர் மதீனாவுக்கு வந்தாரு, எங்கள்கிட்ட இருந்து சதகா பண்ணணும், தர்மம் கொடுக்கணும், இப்படின்ற பேர்ல எங்க செல்வத்தை ஃபுல்லா என்ன பண்ணிட்டாரு, அவர் வாங்கிக்கிட்டாரு, எங்களுக்கு பெரிய கஷ்டம், எங்க குடும்ப குட்டிலாம் வந்து நடுவுல அடிக்குது, நடுத்தர அடிக்குது, இப்படி ஒரே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே காபு சொல்றான், நான் தான் அப்பவே சொன்னேன் உங்கள்கிட்ட அவர் பின்னாடி போவாதீங்க, நீங்க யாராவது கேட்டீங்களா அப்படின்ற உடனே முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றாங்க, சரி நடந்ததா இருக்கட்டும், நீ வந்து எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க முடியுமா, நீ எனக்கு சில உணவுகள், நான் உண்பதற்கு சில உணவுகள் தானியங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் கேட்கிறான், சரி அவன் கடன் கொடுக்குறேன், எதை செக்யூரிட்டி எனக்கு கொடுக்குற, எதை நீ வச்சு அதை கடன் வாங்குற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் அதை உனக்கு செக்யூரிட்டியா கொடுத்துட்டு உன்கிட்ட கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றான். அவன் சொல்றான், நீ உங்களுடைய பெண்களை என்கிட்ட வச்சுட்டு என்ன பண்ணு, நீ கடனை வாங்கிக்க அப்படின்னா. முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வருது,
மனசுக்குள்ள கோபம். ஆனா இவனுடைய கதையை பிடிக்கணுங்கிறதுக்காக அதையும் பொறுத்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க, நீ மதினாலே ரொம்ப அழகான யூத, ரொம்ப பெரிய செல்வந்தன், உன் ஸ்டேட்டஸுக்கு எங்க பெண்கள்லாம் கூறுவாங்களா? நீ உயர்ந்த பெண்களோட தான் இருப்படி, எங்க பெண்கள் நீ கேட்கலையே, அதனால வேற ஏதாச்சும் கேளு. அப்ப அவன் கேட்டான், அடுத்து சரி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஏட்ட அலமானமா வைங்க. அதுக்கு முகமது பின் மஸ்லமா ரலியல்லாஹு சொன்னாங்க, என் பிள்ளைகளை நான் அலமானம் வச்சுட்டா நாளைக்கு அவன் பெரிய பிள்ளையான உடனே இந்த ஊர் தப்பா பேசும். ஒரு சல்லி காசுக்காக ஒரு தொகைக்காக அடமானம் வைக்கப்பட்டவங்க நீ, அவன் அடமானம் வச்சவன் உன்னுடைய தகப்பன் தானே அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் தவறா பேசுவாங்க. அது இல்லாம நான் என்ன பண்றேன், என்னுடைய ஆயுதத்தை உன்ட செக்யூரிட்டியா கொடுத்து நான் கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகமது பின் மஸ்லமா சொன்ன உடனே கார் ஒத்துக்கலாம். அப்ப முகமது பின் மஸ்லமா ரலியல்லாஹு சொல்லிட்டு சொல்றாங்க, இது மாதிரி என்னுடைய நண்பர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களும் ஓட்ட வருவாங்க, அந்த கடனை அவங்களும் கொடுன்னு சொல்லிட்டு முகமது பின் மஸ்லமா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சஹாபி முகமது பின் மஸ்லமா போன உடனே அபு நம்லான்னு சொல்லக்கூடிய அடுத்த சஹாபி, அந்த குழுவுல உள்ள இன்னொரு தூதர், அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த நாள் காபுடைய வீட்டுக்கு போய் முகமது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிலாம் பேசினாங்களோ அதே மாதிரி அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி முகமது எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சதக்காக்களை வாங்கிட்டு நடுத்தல விட்டாரு, நீ எனக்கு கடன் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுற மாதிரியே இவங்களும் பேசுறாங்க. அதே மாதிரி ஆயுதங்களை அடமானம் வைக்கிறதா இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்படி பல நாட்கள் சந்திப்பு தொடர்ந்ததற்கு பிறகு காபுக்கும் அந்த இரண்டு சஹாபாவும் நல்ல ஒரு நெருக்கமை, நல்ல ஒரு கோலத்தை அவங்களுக்குள்ள ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழு ஒரு இரவு வருது. இரவு அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு இரவு தான் என்ன பண்ண போறோம், அவருடைய கதையை முடிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை மடியில வச்சுட்டு ரசூலுல்லாஹ் போய் தொழுகை எடுக்கிறாங்க. அந்த கூட்டம் இரவு கிளம்பி போய் இவன் காபு என்ன பண்றான், நல்லா தூங்கிட்டு இருக்கான் மனைவியோட, நல்ல நறுமணம் பூசிக்கிட்டு நல்ல அத்தர் பூசிக்கிட்டு அவனோட மனைவியோட அவனோட கோட்டையில இருக்கான். கீழே இருந்த சஹாபாக்கள் அவனை கூப்பிட்ட உடனே அவனுடைய கீழே இறங்கி வரான் பாருங்க. அப்ப அவன் மனைவி சொல்றா, நீ போவாத, எனக்கு ஏதோ தப்பா போடுது, ஏதோ ரத்தம் ஓட்டப்படக்கூடிய சப்தத்தை நான் கேட்கிறேன், இந்த நேரத்தில் நீ தனியா போவாத அப்படின்னு அவன் மனைவி தடுக்கிறான். இருந்தாலும் என்ன சொல்றான், வந்திருக்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு தான், நண்பர்கள் தான் வந்திருக்காங்க, முகமது பின் மஸ்லமாவும் அபு நம்லாவும் தான் வந்திருக்காங்க, பெரிய பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த கோட்டையில இருந்து கீழே இறங்கி வந்த உடனே அந்த சஹாபிகள் கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோமா இரவுல அப்படின்னு சொன்னோடனே தாராளமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது அந்த சஹாபி கேட்கிறாரு, அபு நம்லா கேட்கிறாரு, என்ன காபே இன்னைக்கு நல்ல அத்தர் போட்டிருக்கே, நல்ல வாசனமா இருக்கு, இது என்ன அத்தர் அப்படின்னு சொன்னே அவன் சொல்றான், என்கிட்ட ஒரு உயர்ந்த அரபி குலத்தினுடைய பெண்மணி இருக்கா, அவளுக்காக நான் இந்த அத்தரை போட்டிருக்கேன், இந்த நறுமணத்தை போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப சஹாபி சொல்றாங்க, சரி நான் உன்னுடைய தலையை கொஞ்சம் மோந்து பார்க்கணுமா, உன் தலையில இருந்து வரக்கூடிய நறுமணம் ரொம்ப நல்லா அருமையா இருக்கு, நான் மோந்து பார்க்கணுமா அப்படின்னு தாராளமா நீ மோந்து பார்த்துக்கன்னு சொல்லி தலையை என்ன பண்றான், அப்படி போதுறான். அந்த சஹாபி மோந்து பார்க்கறான். திருப்பி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு மோந்து பார்த்துக்கவா, இன்னும் ஒரு வாட்டி மோந்து பார்த்துக்கவா அப்படின்னு அவர் மோந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லி திருப்பி மோந்து பார்க்கறான். மூணாவது முறை கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திருப்பி நான் மோந்து பார்த்துக்கவா அப்படின்னு அவன் தலையை கொடுக்குறான். தலையை அவன் என்ன பண்றான், இறுக்கி பிடிச்சிட்டு இந்த ரெட்டிங்க அல்லாஹ்வுடைய எதிரிய அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் பாஞ்சு அவனை வெட்டிடுவான். இந்த திட்டத்தை ஏற்கனவே சஹாபாக்கள் உள்ள பேசிட்டான், நம்ம இப்படிதான் அவனை கொல்ல போறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவனை வெட்டுறாங்க சஹாபாக்கள், ஆனா அவன் சரியா அவன் சாவல. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா முகமது பின் மஸ்லமா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா கத்தி எடுத்து அவனுடைய வயிற்று வழியா கிழிச்சு அவன் என்ன பண்ணிடுறாங்க, அவனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண உடனே அவன் துடிக்கிறான், வழியில துடிச்சு கத்துன உடனே அங்க இருந்த கோட்டைகள்ல உள்ள லைட்லாம் எரிச்சு எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சும் வெளியே வர ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த இரண்டு சஹாபாக்களும் அவனை கொலை செய்துவிட்டு அவனுடைய தலையை வெட்டி விட்டு அதை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஒரே ஒரு சஹாபி மட்டும் காலில் வெட்டுப்பட்டு அவர் பின்தங்கிடுறார். பின்னர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சஹாபி வரல அப்படின்னு. இப்ப திரும்பி இந்த ரெண்டு சஹாபாக்கள் திரும்பி அந்த இடத்துக்கு போய் அந்த நபித்தோழரை கூட்டிட்டு 3 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்து வழி அனுப்பிச்சு வச்சாங்களோ
அந்த இடத்துக்கு வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுட்டாங்க, போன காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அங்கே இருந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு இருக்கிறான். கத்தின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அவனுடைய தலையை முஹம்மது பின் மஸ்லமா காட்டி நாங்க இவனுடைய கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முகங்கள் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் சொல்லக்கூடிய இவன் கொல்லப்படும். இதற்கு அப்புறம் தான் இந்த யூதர் கொல்லப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓரளவு ஒரு பெரும் மூச்சு விட்டாங்க. அப்ப இந்த யூதருடைய பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படி. அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா மக்கால வந்த பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து எதிர்பார்த்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும். மக்கால அபு சுஃபியான் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவன் வந்து உசுப்பை விட்டு போனான் இல்லையா, அபு சுஃபியான் வந்து அவனோட போர் செஞ்சு தீரணும், அவனை பழிக்கு பழி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படையை என்ன பண்றாரு ஏற்படுத்துறாரு. படையை வந்து ஒரு வருஷம் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இந்த வாட்டி நம்ம போகும்போது ஒரு பெரிய படையை நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிடுறாரு. அப்படி திட்டமிடுறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பெரிய செட்பேக், இன்னொரு பெரிய அடியை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படின்னா அவங்களுக்கு வியாபாரத்தினுடைய காலம் வருது. வியாபாரத்தினுடைய காலம் வந்த உடனே குறைஷிகள் பொதுவாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கோடை காலம் குளிர் காலம் ரெண்டு காலத்துக்கும் வேற வேற ரூட்ல வேற வேற ஊருக்கு வியாபாரத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த முறை சஃப்வான் இப்னு உமையா அவனுடைய தலைமையில ஒரு வியாபார கூட்டம் ஷாமுக்கு போறதுக்கு தயாராயிட்டு. ஆனா என்ன கவலை அப்படின்னா, நம்ம ஷாமுக்கு போகணும்னா மதீனா வழியா தான் போகணும். மதீனால சஹாபாக்கள் எந்நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போனா நமக்கு பெரிய ஆபத்து இருக்கு, நம்ம மதீனாவுடைய ரூட்ல நம்ம போக முடியாது, வேற ஏதாவது ஒரு ரூட்ல போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த குறைஷிகள் வந்து அஸ்வத் சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க மதீனா வழியா போகாம ஈராக் வழியா சுத்திக்கிட்டு நஜ்துடைய நாட்டுக்கு போய் அதனுடைய ஷாமுக்கு போங்க. இது வந்து ரொம்ப பெரிய ரூட், பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போகும். அப்ப இந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா அவருடைய கண்ணை மண்ண தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. அப்ப அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா ஈராக் வழியா போய் ஷாம் அடைவதற்கான அந்த ரூட் வந்து எனக்கு தெரியாது, எப்படி போகணும் தெரியாது. அப்போ ஒரு வழிகாட்டியையும் ஏற்படுத்தி கொண்டு இவங்க போறாங்க. போன உடனே இப்படி ஒரு வியாபார கூட்டம் போகுது அப்படிங்கிற இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. எப்படி கிடைக்குது அப்படின்னா, மதீனா அல்லது மக்கா வலீத் இப்னு நுஹ்மான், நுஹைம் இப்னு மஸ்ஊத் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒரு இரவு பேசிக்கிறாங்க. இவர் வந்து நுஹைம் என்று சொல்லக்கூடியவர் மது அருந்திருக்காரு. மது அருந்திக்கிட்டு இவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த மது போதர் என்ன பண்ணிடுறாரு, இவங்க போட்ட இந்த திட்டத்தை என்ன பண்ணிடுறாரு வெளிப்படுத்திடுறாரு. இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஈராக்குடைய வழியில சுத்திட்டு போகுது அப்படின்ற திட்டத்தை வெளிப்படுத்தினோடனே இன்னொருத்தர் யார் அப்படின்னா, இவர் இஸ்லாத்தை ஏற்றவர் ஆனா வெளிப்படுத்தவில்லை. இவர் என்ன பண்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதி உடனடியாக அனுப்புறாரு, ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அவங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை சொல்லிடுறாங்க. தகவலை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு படையை கூட்டிட்டு அந்த எந்த இடத்துல அந்த கூட்டம் தங்கி இருக்கோ, சஃப்வானுடைய கூட்டம் தங்கி இருக்கோ அங்கே போய் அவங்க தாக்குறதுக்காக போறாங்க. தாக்குறதுக்காக போனா சஃப்வான் என்ன பண்ணிடுறான், பயத்துல எல்லாத்தையும் போட்டுட்டு உயிர் தப்பிச்சா போதும் ஓடி போயிடும். அப்ப அங்கிருந்து சஹாபாக்கள் 1,00,000 திர்ஹம் மதிப்பிலான அந்த பொருட்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கைப்பற்றிட்டு திரும்பி மதீனாக்கு போறாங்க. இப்படி இந்த ரெண்டு விஷயம், ஒண்ணு கஅப் இப்னு அஷ்ரஃப் கொல்லப்பட்டது யூதர்களுக்கு ஒரு பெரிய தீ மூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த வியாபார கூட்டம் அடிக்கப்பட்டது மக்கால ஒரு பெரிய தீயை ஏற்படுச்சு, ஒரு பெரிய குரோதத்தை. ஏற்கனவே பதில தோத்தது ஒரு பெரிய குரோதம் எரிஞ்சிட்டு இருக்கு, பழிவாகணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்கு. இது போக இந்த வியாபார கூட்டத்தை முஸ்லிம்கள் தாக்கிருச்சு அப்படின்றதே அந்த குரோதம் இன்னும் அதிகமானதுக்கு அப்புறம் தான் அபு சுஃபியான் முடிவெடுக்கிறாரு, நம்ம பழி வாங்குறதுக்கு இன்னொரு போரை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்காவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கோத்திரத்தையும் தன்னுடைய படையில வந்து சேருமாறு சொல்றாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிக்க முடியும், அப்ப எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க படையில நீங்க சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறாரு. ரெண்டாவது திட்டம் பத்ருடைய போர்க்களத்துடைய தொடக்கம். நம்ம சொன்னோம் அந்த வியாபார கூட்டம் தப்பிச்சு மக்காவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பொருட்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணிருங்க ஏட்ட கொடுத்துருங்க, இந்த போரை நாங்க என்ன பண்ண போறோம், அதை யூஸ் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அழிக்க போறோம்
எல்லாரும் அதை நீங்க தர்மமா கொடுத்துருங்க அப்படின்னு உடனே எல்லாவற்றையும் அபூ சுஃபியானுக்கு தர்மமா கொடுத்துடலாம். அப்ப ஒரு ஆண்டுக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள அபூ சுஃபியான் என்ன பண்ணிடுறாரு, ஒரு வலிமை மிக்க படை என்ன பண்ணிடுறாரு, ரெடி பண்ணிடுறாரு. எப்படிப்பட்ட படைனா 3000 வீரர்கள். போன வாட்டி என்ன பேரு 1000 வீரர்கள், இந்த வாட்டி 3 மடங்கு 3000 வீரர்கள். அதே நேரத்தில் 15 பெண்களையும் வந்து கூட்டு போனாங்க முதல் பொருள். ஏன் அப்படின்னா எவராச்சும் புறமுதுகு காட்டி ஓடிட்டா அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி நீ போய் சண்டையிடு அப்படின்னு உற்சாகம் ஊட்டுவதற்காக ஒரு 15 பெண்கள், 3000 ஒட்டகங்கள், அதே நேரத்தில் 200 குதிரைகள், 200 கவச ஆடைகள் அணிந்த வீரர்கள். இப்படி ஒரு பெரிய படையை என்ன பண்றாரு அபூ சுஃபியான் கட்டமைச்சு இதுக்கு பொது தளபதியா அபூ சுஃபியானே இருந்துக்கிறாரு. அதே மாதிரி குதிரைப்படைக்கு தலைவரா யார் ஆக்குறாருன்னா அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று அழைக்கப்பட்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து குதிரைப்படையோட தலைவரா நியமிச்சு இந்த படை என்ன பண்ணுது, மக்கால இருந்து கிளம்பி உஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையை நோக்கி இதோடைய அந்த படை புறப்படும். உஹதை பொறுத்த வரைக்கும் 2 மலைகளை கொண்ட ஒரு நகரம் தான் உஹத் சொல்லக்கூடிய இடம். இந்த படை புறப்பட்ட உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருக்காங்க. அவங்க என்ன ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வராங்க, மக்கால தான் இருக்காங்க. இவங்க போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கடிதத்தை எழுதி அவங்களுடைய அடிமைகள், அவங்களுடைய வேலையாளத்தை கொடுத்து அந்த கடிதத்தை ரசூலுல்லாஹி நபி ஒப்படைக்கணும், ஆனா வேகமா ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே 3 நாள்ல 500 கிலோமீட்டர் தாண்டி மதீனாவுக்கு போய் என்ன பண்றாரு, அவருடைய கடிதத்தை ஒப்படைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபால இருக்காங்க, அதாவது மதீனால இல்ல குபால இருக்காங்க. குபால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது இந்த கடிதம் போய் சேருது. அப்ப யார் வந்து படிச்சு காட்டுறாங்கன்னா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் அந்த கடிதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு காட்டுறாங்க. இந்த மாதிரி படிச்சு காட்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை நீங்க மறைச்சிருங்க, யாருக்கிட்டையும் நீங்க வெளிப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால வந்து இந்த செய்தி பரவுது. அதுக்கப்புறம் மதீனால பெரிய பாதுகாப்பு நிலை ஏற்படுது. எல்லாரும் ஆயுதம் ஏந்தி மதீனாவை வந்து என்ன பண்றாங்க, ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஃபுல் சேஃப்டிக்கு கீழே மதீனா வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியில ப்ரொடெக்ஷன். அப்ப மதீனாவுடைய ஒரு அவசர நிலை இங்கே ஏற்படுகிறது. இந்த நேரத்துல அபூ சுஃபியானுடைய படை மதீனாவுடைய எல்லைக்கு வந்து அடைஞ்சிச்சு. அபுவான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு மதீனா அபூ சுஃபியானுடைய படை வந்து இறங்கிச்சு. இந்த நேரத்துல அபூ சுஃபியானுடைய மனைவி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹிந்தா, ஹம்சாவுடைய ஈரல் குலையை கடித்து துப்பியவர். அப்ப இந்த ஹிந்தா என்ன செய்யலாம் அப்படின்னா, அபுவாவுடைய அம்மாவுடைய கபர் இருக்கு, அந்த கபரை நான் தோண்டி என் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒத்த கால அடிக்கிறான். ஆனா குறைஷிகள் வந்து அப்பெல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அதை மறுத்துறாங்க. இப்படி மதீனாவுக்கு வந்து இறங்கினாங்க படை. அப்படியே அபுவால இருந்து கிளம்பி உஹதுல போய் முகாமிட்டுச்சு. முகாமிட்டதுக்கு அப்புறம் முஸ்லிம்கள் இங்கே ஆலோசனை என்ன செய்யலாம், ஒரு உயர்மட்ட ராணுவ ஆலோசனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் நடக்குது. அப்ப என்ன செய்யலாம்னு சில கருத்துக்களை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி தான் கண்ட ஒரு கனவையும் தன்னுடைய கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கனவு பண்றாங்க. என்ன கனவுனா, நான் வந்து சில மாடுகள் அறுக்கப்பட்டதை நான் பார்த்தேன், அதே நேரத்தில் என்னுடைய வாளினுடைய நுனியில் ஒரு ஓட்டை விழுவதை நான் பார்த்தேன், அதே நேரத்தில் எனது கவச ஆடைக்குள் நான் கை நுழைப்பது போல் ஒரு கனவை பார்த்தேன். இந்த 3 விஷயத்தை கனவுல பார்த்தேன். இந்த 3க்கான விளக்கத்தை நான் சொல்றாங்க. மாடுகள் வெட்டப்பட்டது என்றால் என்னுடைய தோழர்கள் சில நபர்கள் கொல்லப்படுவார்கள். வாளினுடைய நுனியில் ஓட்டை விழுவது என்றால் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் கொல்லப்படுவார். அது யாருக்கு தெரியும்? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். இப்போ வாளினுடைய நுனியில் ஒரு ஓட்டையை பார்த்தேன், அதே போன்று கவச ஆடைக்குள் கையை நுழைப்பது போன்று பார்த்தேன். அதுதான் மதீனத்து நகரத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முதல் ஆலோசனை சொல்றாங்க, நம்ம மதீனா விட்டு வெளியே போகலாம், மதீனாக்குள்ளே நம்ம இருப்போம், மதீனாக்குள்ளே நம்ம இருந்துட்டா அவங்களை தாக்குறது ஈஸியா இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து 50ல இருந்து தாக்குவோம், பெண்கள் வீட்டுக்கு மேல இருந்து தாக்குவாங்க. முடிஞ்சா அவங்க என்ன பண்ணணும், மதீனாவுக்குள்ள வரணும், மதீனாவுக்குள்ள வந்தா நம்ம தாக்குதல் நடத்துவோம், மதீனாவுக்குள்ள வரலனா அப்ப நமக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய வேலை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இந்த முனாஃபிக் இருந்தா பாருங்க, அப்துல்லா இப்னு உபை, இவனுடைய முனாஃபிக் தான அப்பதான் வெளிப்படுது. இவன் என்ன சொல்றான், இல்ல இது சரியில்லை, நம்ம என்ன கோழைகளா, நம்ம வெளியில போய் தாக்குவோம், நீங்க சொல்ற ஆலோசனை சரியில்லை அப்படின்னு சொல்லி இவன் அந்த ஆலோசனையை முற்றிலுமா என்ன பண்றான், ஏற்காம மறுத்துறான். அதே போன்று இன்னும் சில சஹாபாக்கள் இந்த பத்ர்ல
கலந்து கொள்ளாத சில சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் பதில்ல கலந்துக்கல, பதில்ல இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கல, இதை ஒரு நல்ல சான்ஸா நம்ம பார்க்கிறோம், நம்ம வெளியில போய் அவங்களோட சண்டை போட்டு நம்ம உயிர் தியாகம் செய்வதை நம்ம விரும்புறோம், அதனால நீங்க இந்த எங்களுடைய கருத்தை கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில சஹாபாக்கள் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எந்த இறைவன் உங்களுக்கு வேதத்தை இறக்கினானோ அந்த இறைவனுக்கு சத்தியமாக மதீனாவை விட்டு வெளியேறி நாம் சண்டையிடாத வரை நான் உணவு உண்ண மாட்டேன். சண்டை போனோம்னா மதீனாவுக்கு வெளியே போய் அவனோட எதிர்ப்போம், நம்ம சத்தியத்துல தான் இருக்கோம், நம்ம வெளியே போய் எதிர்ப்போம் அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர்களுடைய தோழர்களுடைய அந்த கருத்திற்கு ஏற்ப தங்களுடைய கருத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, மாத்திக்கிட்டு நம்ம மதீனாவுக்கு வெளியே போவோம் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகிறார். தொழ வச்சுட்டு சஹாபாக்கள் சில உபதேசம் பண்றாங்க, போர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், போர்ல எப்படி பொறுமை காக்கணும், அது போன்ற சில நல்ல உபதேசங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய நேரத்துல சொல்லிட்டு அன்றைய தினம் அஸ்ருடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறார். தொழுதுட்டு தன்னுடைய வீட்டுக்கு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் சேர்த்து கொண்டு வீட்டுக்கு போய் அவர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் கவச ஆடைகளை அணிவிச்சுக்கிறாங்க. இரண்டு கவச ஆடைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவித்திருந்தார்கள். தலைப்பாய் வந்து அவங்க அணிவிச்சுக்கிறாங்க. வாளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்து வெளியே வந்து எல்லாரும் முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஸஅத் பின் முஆத் அவங்களும் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா மதீனா வாசிகளை கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொன்னப்ப அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கல, அவங்க சுதந்திரமா நீங்க முடிவெடுக்க நீங்க அவங்கள விடல, உங்க கருத்தை நீங்க என்ன பண்ணீங்க, ரசூலுல்லாஹ் திரிச்சிட்டீங்க, இது ரசூலுல்லாஹ் கட்டுப்படதா ஆகாது. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க எதையுமே முன்னேற்பாடு இல்லாம சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க உங்க கருத்துக்களை கொண்டு ரசூலுல்லாஹ் திணிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துல இருந்து நீங்க மாறுபட்டனால இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு ரசூலுல்லாஹ் தள்ளப்பட்டாங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் மதீனாவுல இருக்கிறதா, நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஸஅத் பின் முஆத் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எதை சொல்வீர்களோ சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்போம் கட்டுப்படுவோம், அதனால மதீனாவுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஸஅத் பின் முஆத் அவங்களும் உஸைத் இப்னு ஹுதைர் அவங்களும் சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நபிக்கு அழகல்ல, ஒரு நபி கவச ஆடைகளை அணிந்து கொண்டு அவர் போருக்கு புறப்பட்டதற்கு பிறகு அதிலிருந்து பின்வாங்குவது, அவர்களுக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில் அல்லாஹ் ஒரு முடிவை தரும் வரை ஒரு நபி பின்வாங்குவது என்பது ஒரு நபிக்கு அழகல்ல. கவச ஆடை அணிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம போய் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை புறப்படுகிறது. அவங்க படையில எத்தனை பேர் இருந்தாங்க, 1000 நபர்கள், 100 கவச ஆடை வீரர்கள், ஒரு குதிரை வீரர் கூட பேர், இவ்வளவுதான் படை. இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மக்கள் வெற்றி எப்படி தீர்மானிப்பாங்க அப்படின்னா, எது அதிகம் எது குறைவு, அதிகம் குறைவே நம்ம டாமினேட் பண்ணுவோம் அப்படின்னா மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க நினைத்து பாருங்க, எத்தனையோ சிறிய சிறிய படைகளை வைத்து நாம் பெரிய படையை தோற்கடித்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரா, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப இங்க முஸ்லிம்களுடைய படை ஒரு சிறிய படை தான், பதிலும் முஸ்லிமுடைய படை ஒரு சிறிய படை தான், ஆனால் உள்ளத்தில் அவர்கள் இருந்த அந்த தவக்குள் தான் அவர்களை வெற்றி பக்கம் நோக்கி சென்றது. இந்த தவக்குள், அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுப்பான் என்கின்ற அல்லாஹ்வின் மீதான முழு நம்பிக்கை தான் அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இப்ப இங்கேயும் 1000 நபர்கள் முஹாஜிர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அணியா பிரிக்கிறாங்க. முஹாஜிர், அன்சாரி, அன்சாரிகள் ரெண்டு பிரிவு, அவுஸ் கஸ்ரஜ் அப்படின்னு 3 படைகளை பிரிச்சு முஹாஜிருக்கு வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து தளபதியாக நியமிக்கிறாங்க. அதே மாதிரி அவுஸ் கோத்திரத்திற்கு உஸைத் இப்னு ஹுதைர் அவங்கள வந்து தளபதியாக நியமிக்கிறாங்க. அதே மாதிரி கஸ்ரஜுக்கு ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பிரிவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சுட்டு படை மதீனாவுல இருந்து கிளம்புற நேரத்துல சில யூதர்கள் இவர்களை வந்து கொஞ்சம் நல்ல யூதர்கள் வச்சிருக்கோம். அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு சில பேர் நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ். அதுல சிலர் யூதர்கள் நாமும் அவங்களோட கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஆனா அவன் உண்மையில் இஸ்லாத்தை ஏற்காதது காரணத்தினால் ரசூலுல்லாஹ் அவங்க வேணாம்னு எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த 1000 பேர் கொண்ட படை கிளம்பும். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் உஹதுடைய அந்த மலைக்கு அருகையில் சென்று அப்படியே
அப்படி பார்க்கும்போது குறைந்த வயது உள்ளவர்கள், சின்ன சின்ன பசங்க அந்த படையில கலந்துருந்தாங்க. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு, சின்ன சின்ன பசங்க. அவங்க ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்க, நீங்க மதீனாவுக்கு போங்க, உங்களெல்லாம் சண்டையிட வயசு வரல, மதீனாவுக்கு போக திருப்பி அனுப்பிச்சிடலாம். ஆனா ரெண்டே ரெண்டு சிறு வாலிபர்கள், இளைஞர்கள், நாங்க போருக்கு வந்தே தீர்வோம் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டே ரெண்டு பேர். அதை யாருன்னா ராஃபி பின் ஹதீஜ் அவங்களும், அதே மாதிரி சம்ரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு. இந்த இரண்டு சின்ன பசங்க. இந்த ராஃபி பின் ஹதீஜ் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவன் நல்ல அம்பெரிவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை செலக்ட் பண்ணாங்க. இவரை செலக்ட் பண்ணங்கிறது ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய தூதரே, அவரை செலக்ட் பண்றீங்க, என்ன செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், எனக்கு முன்னாடி மல்யுத்தம் பண்ணணும், அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவர் நான் என்ன பண்றேன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமுரா என்ன பண்றாரு, ராஃபியை பண்றாரு, ராஃபியே நீ ஆர்மி செலக்ட் ஆயிட்ட, ஏன்னா நீ அம்பு நல்லா எறிவ, நீ இந்த மல்யுத்தத்துல தோத்தாலும் உடனே என்ன பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு செட்டிங் பண்ணிடுவாரு. உள்ள போய் செட்டிங் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இவர் அடிக்கிற மாதிரி அடிக்க, அவர் விழற மாதிரி விழ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் போருக்கு வாங்க செலக்ட் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போயிடலாம். இப்படி அந்த படை உஹதுடைய மலையை சென்று உஹதுக்கு பக்கத்துல உயர்த்திய முகாமிடுறாங்க. உஹது தாண்டி போகும்போது அங்க முன்னாடியே குறைஷியர் வந்து முகாமிட்டதுனால அந்த பாதை ரசூலுல்லாஹ் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான பாதையா இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நம்ம வேற வழியில சுத்திட்டு போறது அப்படிங்கும் போது ஒரு சஹாபி என்ன பண்றாரு, நான் உங்களை சுத்தி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சுத்தி கூட்டிட்டு போகும்போது ஒருத்தருடைய தோட்டத்தின் வழியா போறாங்க, ஒரு காஃபிருடைய தோட்டத்தின் வழியா அப்படி ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. கடந்து போனோடனே அந்த காஃபிர் யாருன்னா அவன் கூட அவனுக்கு கண்டு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா மண்ணை அள்ளி ரசூலுல்லாஹ் மேல வீசுறான். முஹம்மது தோட்டத்துல வராருன்னு தெரிஞ்சிருந்தா நான் உள்ளே அனுமதிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மண்ணை அள்ளி வீசுறான். வீசுனோடனே சஹாபாக்கள் உடனே நாம போய் கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய பார்வையும் குருடு, அவனுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் குருடாக்கிட்டான், அவனை பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஹதுடைய அந்த படை முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த முகாமுக்கு சென்று அவர்கள் அடைகிறார்கள். அடுத்த நாள் காலை பிறை 3 ஷவ்வால் மாதத்திலே இந்த போர் நடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில வந்து ஒரு 50 குதிரை வீரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அம்பெரி வீரர்கள், குதிரையில அம்பெரி வீரர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா மலையின் மீது நிறுத்தி வச்சுட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையில, நீங்கள் இந்த போரில் நாங்கள் இறந்து செத்து மடிந்து எங்களுடைய சடலங்களை கழுகுகள் உண்பதை நீங்கள் பார்த்தாலும், அல்லது நாங்கள் வெற்றி அடைந்து இவர்கள் கனிமத் பொருட்களை புறப்போதை நீங்கள் பார்த்தாலும், என்னுடைய கட்டளை வரும் வரை இந்த மலையில கீழே வரக்கூடாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க வச்சாங்க அப்படின்னா, காலையில் மலையினுடைய தலைமையில் இருந்த குதிரை படையை தாக்குவதற்காக, அவங்க கண்காணிப்பதற்காக, ஏன்னா சுத்தி வந்து என்ன பண்ணக்கூடாது, முஸ்லிம்கள் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஸ்டர் பிளான் தான் இந்த 50 பேரை வந்து நிக்க வச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்றாங்க, இறக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க பாப்பீங்க, அப்படி பார்த்தா நீங்க இறக்கக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க வச்சுட்டு அந்த படை என்ன பண்றாங்க, சரி பண்ணிட்டு போருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. என்னுடைய கட்டளை வராமல் என்ன பண்ணக்கூடாது, போரை தொடங்கக்கூடாது. அது மாதிரி போருக்கான சில நிபந்தனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் போர் எப்படி நடந்தது, என்ன திருப்புமுறை ஏற்படுது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் பார்ப்போம். அதாவது போர்க்களத்தை பொறுத்தவரை நம்ம பேசும்போது என்னுடைய கருத்தை பொறுத்தவரை அதை ஒரே கட்டத்தில் பேசுறதுங்கிறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு கருத்து. ஆனா நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை ரெண்டா பிரிச்சு பேசுறோம். அதனால நீங்க வந்து பழைய விஷயம் அப்படியே அடுத்த நாள் நீங்க வரும்போது அதை கரெக்ட் பண்ணி அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறோம் அதுபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க. நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதாவது கசீலுல் மலாயிகா, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் யார், அந்த சஹாபி யார்? அவர் யார் என்றால் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் போர்க்கால அழைப்பு கொடுக்கப்பட்ட போது தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ திடீரென்று போருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அவங்க குளிப்பு கடமையான நிலையில் என்ன பண்ணிடுறாங்க, போர்ல வந்து கலந்துட்டு ஷஹீதாகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஜனாசாவையும் அவங்க ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருந்த போது, உஹதுடைய போர்க்களம் தான் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்த போது ஒரே ஒரு ஜனாசா மட்டும் ஈரமா இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் அதை பார்த்து சொல்றாங்க, இவரை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள் அப்படின்னு சொல்லி ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் இன்றைய
அந்த நேற்றைய கேள்விக்கான பதில் இன்ஷா அல்லாஹ். இன்றைய கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம யோசிச்சோம். என்ன அப்படின்னா, தினைக்கு நம்ம வரலாறு தான் கொடுப்போம். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குர்ஆன்ல இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கு. இப்போ குர்ஆன்ல இருந்து என்ன கேள்வியா, சில சூறாக்கள் பிஸ்மில்லாவோட ஆரம்பிக்கும். கரெக்டா இல்லையா? எல்லா சூறாக்களும் பிஸ்மில்லாவோட ஆரம்பிக்கும். ஒரே ஒரு சூறா பிஸ்மில்லாவோட ஆரம்பிக்காது, சூரத்து தௌபா. ஆனா சில சூறாக்களுடைய இன் பிட்வீன்ல பிஸ்மில்லா, சில சூறாக்களுடைய இன் பிட்வீன் வசனங்கள் தொடக்கத்துல இருக்காது, ஆனா இன் பிட்வீன்ல வரும். அப்படி இன் பிட்வீன்ல வரக்கூடிய ரெண்டு சூறாக்கள், அந்த ரெண்டு சூறாக்களுடைய பெயர் எந்த கருத்தில் அந்த பிஸ்மில்லா வருது, ஏன் அந்த பிஸ்மில்லா அந்த இடத்தில் வருகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு 14 நிமிஷம் எடுத்துருவாங்க. ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது நமக்கு இது போன்ற அந்த செய்திகள் நமக்கு வந்து மைண்ட் அடிக்கி நிற்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கேட்கிறோம், அதற்கு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க. நம்முடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.